வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஹோல்டிங் கம்பெனி சாப்டர்ல ஒரு ப்ராப்ளம் 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? The balance sheet as of 31st March 2018. ஹோல்டிங் கம்பெனி இது அண்ட் சப்சிடரி கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்திருக்காங்க. ஷேர் கேபிட்டல் ரூபி 1 per share 24,000 10,000. Reserves 10,000 2,000. Profit and loss account 4,000 2,000. Creditor 17,000 6,000. Assetல பாருங்க, fixed asset 25,000 15,000. Current asset 17,000 5,000. Investment 10,000 shares of S Limited 13,000. இப்ப பாத்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸ் வந்து ஹெச் லிமிடெட் வாங்கியிருக்கு. ஓகேவா? மொத்த ஷேர்ஸ்மே பாத்தீங்கன்னா எஸ் லிமிடெட்ல 10,000 ஷேர்ஸ் தான். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 1 ரூபி தான் ஒரு ஷேர். ஓகே, அப்ப 10,000 ருபீஸ் தான் இங்க இருக்கு. 10,000 டிவைடட் பை 1 போட்டோம்னா 10,000 ஷேர்ஸ் தான். இப்ப இது பாத்தீங்கன்னா 100% ஹோல்டிங், மைனாரிட்டிக்கே கிடையாது. ஓகே, 0% மைனாரிட்டி. இப்ப பாருங்க ஷேர்ஸ் எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு. Shares were acquired by H Limited on 30th September 2017. ஓகே, இப்ப the year end எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 31st March. அப்ப பிகினிங் என்ன அப்படின்னா ஏப்ரல். ஓகே, ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் தான் அக்கவுண்டிங் பீரியட். இதுல 30th செப்டம்பர் வாங்கியிருக்காங்க. 30th செப்டம்பர் அப்படின்னா எத்தனை மாசம் கழிச்சு வாங்கியிருக்காங்க? 6 months கழிச்சு வாங்கியிருக்காங்க. S Limited transferred rupees 1,000 from profit to reserve on 31st March 2018. இதுல பாத்தீங்கன்னா எஸ் லிமிடெட் என்ன பண்ணிருக்காங்க, இயர் எண்ட்ல 31st March 2018ல ப்ராஃபிட்ல இருந்து ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க 1,000 rupees. இப்ப ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இயர் எண்ட்ல எவ்வளவு இருக்குன்னா 2,000 இருக்கு. இப்ப 1,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப டிரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கும்? 3,000 இருக்கும். சரியா? இப்ப இந்த டிரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி ரிசர்வ்ல எவ்வளவு இருந்திருக்கும்? 1,000 இருந்திருக்கும். ஓகேவா? இந்த ரிசர்வ்ல 1,000 இருந்திருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 3,000 இருந்திருக்கு. இந்த 3,000ல இருந்து தான் 1,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஓகே, எஸ். இப்ப இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்க பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் ப்ராப்ளம்ல இல்ல. இது வந்து க்ளோசிங்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த க்ளோசிங்ல தான் டிரான்ஸ்ஃபரும் நடந்திருக்கு. இப்ப இந்த 3,000 சொன்னோம் இல்லையா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அது எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் இயர் ப்ராஃபிட். பிகாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே பேசாததுனால இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணது எல்லாமே கரண்ட் இயர்ல ஏர்ன் பண்ணிருக்காங்கன்ட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, எஸ். இப்ப வந்து நம்ம போடலாமா அந்த ப்ராப்ளம்? ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் என்னன்னு தெரியும் இல்லையா? ஹோல்டிங் கம்பெனி இது நமக்கு 100%, மைனாரிட்டி இது 0%. Date of acquisition 30 September 2017. இப்ப ப்ரீ அக்விசிஷன் மந்த் எத்தனை? 1st ஏப்ரல்ல இருந்து இந்த 30th செப்டம்பர் வரைக்கும் 6 months. 1st ஏப்ரல்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 months. ஓகேவா? போஸ்ட் அக்விசிஷன் எத்தனை மந்த்ஸ்? அதுவும் 6 months தான். ஓகேவா? 12 மாசம் கணக்கு எப்படியும் வந்துரும் இதுல. அப்ப 6 மாசம் ப்ரீனா 6 மாசம் போஸ்ட் கண்டிப்பா. ஓகேவா? எஸ். இப்ப கரண்ட் இயர் ப்ராஃபிட் என்னன்னு சொன்னேன்? 3,000. ஏன்? க்ளோசிங்ல 2,000 இருக்கு. ஆனா டிரான்ஸ்ஃபர் ஒரு 1,000 பண்ணதுனால 2,000 இருக்கு. சோ டிரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி 3,000. அந்த 3,000 முழுக்க கரண்ட் இயர் ப்ராஃபிட் தான். ஏன்னா இதுல ஓப்பனிங் ப்ராஃபிட்ட பத்தி எதுவுமே சொல்லல. ஓகே, எஸ். இப்ப நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் அசர்டைன் பண்ணலாமா? கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்மேட் என்ன? ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ரிசர்வ். ரிசர்வோட ஓப்பனிங் பேலன்ஸ் போது என்ன? இங்க ஓப்பனிங்ல எவ்வளவு இருந்திருக்கும்? 1,000 தான் இருந்திருக்கும். ஏன்னா இயர் எண்ட்ல தான் நம்ம இன்னொரு 1,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்க 2,000 இருக்கு. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ரிசர்வ் ஒரு 1,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் நில் தான். ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராஃபிட்ட பத்தி எதுவும் சொல்லாததுனால. கரண்ட் இயர் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வரும் பாருங்க ப்ரீ அக்விசிஷனுக்கு? 6 months. அப்ப 3,000 into 6 by 12 பாத்தீங்கன்னா 1,500. மொத்த கேபிட்டல் ப்ராஃபிட் 2,500. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்ல எல்லாமே ஹோல்டிங் கம்பெனிக்கு தான். ஏன்னா மைனாரிட்டி ப்ரொபோர்ஷனே கிடையாது. ஹோல்டிங் கம்பெனி 100. அதனால அப்படியே வந்து ஹோல்டிங் கம்பெனி போட்டோம், மைனாரிட்டிக்கு கிடையாது. ஓகே, இப்ப ரெவென்யூ ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாமா? எஸ். ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்னும் போது கரண்ட் இயர் ப்ராஃபிட், அதாவது போஸ்ட் அக்விசிஷன் பார்க்கணும். கரண்ட் இயர் ப்ராஃபிட் 3,000, அதுல போஸ்ட் வந்து 6 months, அது ஒரு 1,500. சரியா? இந்த 1,500 தான் ரெவென்யூ ப்ராஃபிட்.
இந்த ரெவென்யூ ப்ராஃபிட் மொத்தமும் யாருக்கு? ஹோல்டிங்க்கு, மைனாரிட்டிக்கு கிடையாது. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க மைனாரிட்டி ஜீரோன்றதுனால நம்ம அது போட வேண்டாம். வெறும் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் வந்தா குட்வில், நெகட்டிவா இருந்துச்சுன்னா கேபிட்டல் ரிசர்வ். இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பாருங்க, 13,000. ஓகே, 13,000 போட்டாச்சு. இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்டோட நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம்? ஹோல்டிங் கம்பெனி ஷேர். ஓகே, ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் எவ்வளவு? 10,000 முழுக்க ஹோல்டிங் தான். அதுக்கப்புறம் கேபிட்டல் ப்ராஃபிட்டோட ஹோல்டிங் கம்பெனி ஷேர் 2,500 அதுவும் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்ப 13,000ல இருந்து 12,500 போயிடுச்சுன்னா குட்வில் 500. சரியா? இப்ப குட்வில் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த குட்வில்ல நம்ம இன்டான்ஜிபிள் அசெட் சொல்லிட்டு அசெட் சைடு காட்டுவோம். இப்ப நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் அப்படின்னும் போது இந்த ஹோல்டிங் மட்டும் தான் எடுக்கணும். சப்சிடரி இது நம்ம எடுக்க கூடாது. ஓகே, ஏன்னா அதை இதுல போட்டுட்டோம் இல்லையா? எஸ், ஹோல்டிங்கோடது எவ்வளவு? 24,000 ஷேர் கேபிட்டல். அடுத்து ரிசர்வ். ரிசர்வ்னும் போது ஹோல்டிங் தான் எடுப்போம். 10,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு 4,000. அப்புறம் ரெவென்யூ ப்ராஃபிட் இருந்தது இல்லையா? ஹோல்டிங் கம்பெனி இது ஒரு 1,500. அதையும் எடுத்துக்கணும். ஓகே, பாருங்க, ரிசர்வ் 10, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 4, ஹோல்டிங் கம்பெனியோட ரெவென்யூ ப்ராஃபிட் மொத்தம் பாத்தீங்கன்னா 15,500. இப்ப கிரெடிட்டாஸ் அப்படின்னும் போது இந்த ரெண்டுமே எடுத்துக்கணும். பாருங்க, கிரெடிட்டா ரெண்டும் சேர்த்தா 23,000. ஓகே, இப்ப அசெட் சைட் பார்த்தோம்னா இந்த பிக்ஸ்ட் அசெட் ரெண்டுமே எடுத்துக்க போறோம். 25 பிளஸ் 15 எவ்வளவு வருது? 40,000 வருது. அதுக்கப்புறம் குட்வில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? டான்ஜிபிள் போட்டதுக்கு அப்புறம் இன்டான்ஜிபிள். குட்வில் ஒரு 500. அப்புறம் கரண்ட் அசெட் போடுவோமா? 17,000. இது ஒரு 5,000. பாத்தீங்கன்னா 22,000. ஓகே, எஸ். இப்ப இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? பேலன்ஸ் ஷீட்ல போட போறோம். எஸ், பாருங்க, பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் இதுதான். இப்ப நம்ம 1 by 1 எடுத்து போடலாம். இப்ப வந்து இதுல கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் லயபிலிட்டிஸ்ல என்னென்ன வருது? ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இதுல கிடையாது, கரண்ட் லயபிலிட்டி இருக்கு இல்லையா? இப்ப இதெல்லாம் எடுத்து போடலாம். பாருங்க, 24,000, இது 15,500, இது 23,000. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது பாருங்க? 62,500. அடுத்து டான்ஜிபிள் அசெட், இது ஒரு 40,000, இது ஒரு 500, இது ஒரு 22,000. இது எல்லாத்தையும் போடலாம். இதை ஆட் பண்ணுங்க, 40 பிளஸ் 22 பிளஸ் 5, இதுவும் 62,500. ஓகே, சரியா வந்துருச்சு. இப்ப புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஹோல்டிங் கம்பெனில நிச்சயம் உங்களுக்கு ஒரு 5 மார்க்கும் 10 மார்க்கும் கேட்பாங்க. அத அவசியம் படிங்க. இந்த சாப்டர் மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.